இன்னைக்கு ரொம்ப சூப்பரான சிக்கன் கறி தோசை தான் செய்ய போறோம். தோசை மேல முட்டைய உடைச்சு ஊத்தி, அது மேல காரசாரமா கொஞ்சம் சுக்கா வச்சு, கூடவே கொஞ்சம் சிக்கன் கிரேவிய ஊத்தி, நெறைய எண்ணெய் ஊத்தி, இப்படி பெரட்டி போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது சீக்கிரமாவும், அதே சமயத்துல டேஸ்ட் மாறாம எப்படி செய்ய போறோம்னா, இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு 1/2 கேஜி சிக்கன் கூட 2 வெங்காயத்த கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ், 1/2 கப் தயிர், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் ரெடியான உடனே ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். சிக்கன்லேருந்து வர தண்ணியும் எண்ணெயுமே போதும் இது குக் ஆகிறதுக்கு. மூடி போட்டு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் சிக்கன் ரெடி ஆனதும் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி கொத்துக்கறி மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் நான் 2 கரண்டி மாவு ஊற்றி அதை தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு முட்டையை இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொத்துக்கறியை இதில் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சமாலாம் போடக்கூடாது. கறி தோசைன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி தோசை ஃபுல்லாக சிக்கன் தான் இருக்கணும். இப்போ மேலே கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் கிரேவி ஆர் நீங்கள் சால்னா வச்சுருந்தீங்கன்னா அது கூட போட்டுக்கலாம். பொறுமையாக இப்படி ஒரு ஃப்ளிப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். பார்க்கவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கறி தோசை. டேஸ்ட் வைஸ் பயங்கர சூப்பராக இருக்குங்க. எந்த குறையுமே இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.